வணக்கம். இன்று துறவு அதிகாரத்தின் 10வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவன் அல்லது இறைவன் என்று சொல்லக்கூடிய பரம்பொருளுக்கு எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது. எந்த உயிர்களாக இருந்தாலும், அது ஒரு சிறு எறும்பாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், புலியாக இருக்கலாம், மனிதராகவும் இருக்கலாம், அல்லது தாவரங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அனைத்துமே அவனால் படைக்கப்பட்டவை. எனவே அவனுக்கு எந்தவிதமான பாகுபாடும் கிடையாது. எப்படி ஒரு அன்னை தன் அனைத்து குழந்தைகளிடமும் ஒரே போல அன்பு செலுத்துவாளோ அதே போல் இறைவன். அவனுக்கு எந்த விதமான பற்றுமே கிடையாது. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி என்றெல்லாம் அவன் யாரிடமுமே கேட்பதில்லை. இதெல்லாம் நம்மளா உருவகப்படுத்தி கொண்டது தான். அப்போது அத்தகைய இறைவனை நாம் இறுக பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்றதுனா போய் அவனை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது கிடையாது. அவனுடைய திருவடிகளே தான் நமக்கு இறுதி நிலைக்கு உகந்தவை. எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி காலத்தில் இறைவன் திருவடி நிழலில்தான் இளைப்பாற வேண்டும். வேறு போக்கிடம் அவனுக்கு கிடையாது. அது வரைக்கும் எந்த ஆட்டம் வேணாலும் போடலாம், போட்டுட்டு தான் இருக்கும் நம்பலாம். ஆனால் அந்த ஆசைகளால் வரக்கூடிய துன்பங்கள் எண்ணற்றவை. நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த ஆசைகள் அனைத்தும் நமக்கு தேவையா என்பதை ஒருவரும் ஒருபோதும் உணர்ந்து கொள்ளுவது இல்லை. அதனால்தான் இப்படி நாம் கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்பம், துன்பம் அப்படின்னு பாகுபாடு படுத்தி சந்தோஷமாக இருந்தால் கொண்டாடுகிறோம், வருத்தமாக இருந்தால் கஷ்டப்பட்டு ஒரு மூலையில் போய் ஒடுங்கி உட்காந்துடுறோம் இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு பெயர்தான் பற்றற்ற நிலை. இறைவன் அத்தகையவன். இறைவனின் பாத கமலங்களை நாம் பற்றி கொண்டால், அதாவது அவனுடைய நாமங்களையே நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நமக்கு எந்த விதமான துன்பமும் வரப்போவது கிடையாது. ஏனென்றால் அவன் பற்றற்றவன். நாம் பற்றற்றவர்களாக மாறுவதற்கு, அதாவது அனைத்து ஆசைகளிலிருந்தும் விடுவித்து இவ்வுலக வாழ்வில் இருந்து நீங்குவதற்கு இறைவனுடைய பாத கமலங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதுவே நம் ஆசைகளை அறுத்தெறியும் வழியாக நமக்கு அமைகிறது என்று இந்த குறளின் பொருளானது கூறுகிறது. குறளுக்கு நாம் செல்லலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்றுக பற்று விடற்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எவ்வளவு எளிமையாக, இனிமையாக, சுருக்கமாக நமக்கு திருவள்ளுவர் பற்று நீக்குதல் அல்லது ஆசைகளை துரத்தல் என்பது எப்படி என்ற வழியை காட்டியிருக்கிறார் என்று இந்த குறள் தெளிவாக காட்டுகிறது. ஆக இன்றோடு துறவு அதிகாரம் நிறைவு பெறுகிறது. நாளை நாம் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கலாம். நன்றி.